காக்கா உட்கார்ந்து பணங்கா உளுந்த கதையாக ஸ்டாலின் அவர்கள் நான் போனனால வர்றதுன்னு சொல்றதுதான் இந்த 21ஆம் நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய கட்டுக்கதையாக நாங்கள் பார்க்கின்றோம். முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடு பயணம் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கருத்து தெரிவித்துள்ளார். அதை பற்றி நான் கருத்து கூற விரும்பலைங்க. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டு பயணம் போயிருக்காங்க. ஆனா ஒரே நிமிஷம் இதையும் பேசிடுவோம். ஸ்டாலின் ஐயாவை பத்தி என்ன பேசலையே. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டு பயணம் போயிருக்கிறாங்க. பாதுகாப்பா ஜெர்மனியில், யுனைடெட் கிங்டம்ல அவருடைய பயணத்தை எல்லாம் முடிச்சு விட்டு பாதுகாப்பாக நம்முடைய நாட்டிற்கு வர வேண்டும். அதே நேரத்தில் இது ஒண்ணுமே இல்லைங்கன்னா, இது ஓல்டு வைன் அண்ட் நியூ பாட்டில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பழைய மாவையை எடுத்து திரும்ப திரும்ப அரைச்சு 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 அது புதிய பாட்டில் ஊற்றி விற்கிறது தான் வேலை. 13,000 கோடி ரூபாய்க்கு மேலே நாங்கள் முதலீடு ஈர்த்திருக்கிறோம். எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் அவர்கள் நிறைய பேர் சொல்றாங்க, கட்சியில தலைவர்கள் நிறைய பேர் சொல்றாங்க. நாராயண திருப்பதி அவர்கள் எங்களுடைய முதன்மை செய்தி தொடர்பாளர்கள் மிக நீண்ட செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாங்க. இது எல்லாமே மேக் இன் இந்தியா திட்டத்தில் இந்தியாவில் கமிட் பண்ண கம்பெனிஸ். மேக் இன் இந்தியா திட்டம், ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் PLI திட்டத்தில் இந்த எல்லா நிறுவனங்களும் ஏற்கனவே அவங்களோட இயர்லி கோட்டா போட்டாங்க. போன ஆண்டே சொல்லிட்டாங்க, அடுத்த ஆண்டு நாங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போறோம், மேக் இன் இந்தியா திட்டத்தை எப்படி பயன்படுத்திக்க போறோம். இவங்க எப்படின்னா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டிக்கர் ஒட்ட கிளம்பி இருக்கிறார். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஜெர்மனியில் போய் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு, யுனைடெட் கிங்டம்ல போய் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு திரும்பி வர்றார். அவர் எவ்வளவு பணம் கொண்டு வந்தாலும் எனக்கு சந்தோஷம். காரணம், தமிழகத்திற்கு அந்த பணம் வரணும். ஆனா அதை மறைக்காம சொல்லுவோம், பெருமையா சொல்லுவோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில் ஈர்க்கப்பட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரை உலகத்தில் 3வது பெரிய FDI இருக்கக்கூடிய நாடாக மாறி இருக்கின்றோம். FDI, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய நாடா மாறி இருக்கும். அமெரிக்கா ஃபர்ஸ்ட், சைனா செகண்ட், நம்ம தேர்ட். அதை நோக்கி பணம் வருது. காக்கா உட்கார்ந்து பணங்கா உளுந்த கதையாக ஸ்டாலின் அவர்கள் நான் போனனால வர்றதுன்னு சொல்றதுதான் இந்த 21ஆம் நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய கட்டுக்கதையாக நாங்கள் பார்க்கின்றோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.